இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாவல் மீன் குழம்பு. வாவல் மீன் குழம்புக்கு வந்து வாவல் மீன் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். கட் பண்ணி தண்ணியில் போட்டுருக்கு. இதை கழுவணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறோம். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 1 வெங்காயமும், வெள்ளைப்பூடு வந்து 1 பல்லு நல்லா உரித்து வச்சுருக்கணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஆறுனதை வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நம்ம அரைக்கிறவங்களே நம்ம குழம்பு தாளிக்கிறவங்களே புளி ஊறிடும். புளி ஊற வச்சுக்கோங்க. இது வந்து கருப்பு புளி தான். இந்த புளி இப்போ பாருங்கள், மீனை எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்தாச்சு. இல்லை மீன் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மீன் நல்லா இந்த மாதிரி சுத்தமாக எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்குங்க. மீன் வந்து நம்ம வந்து மீனை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இப்படி எடுத்தாவே நல்லா இப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த புளி வந்து கரைச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம புளி வந்து நல்லா கரைச்சிக்கலாம். புளி வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாவே நல்லா ஊறிடுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. அவ்வளோ ரொம்ப இது கடைய வேணாம். இப்போ வந்து வடச்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 கடுகு, ஜீரகம் 2, வெந்தயம் 2, கொஞ்சம் சோம்பு, பார்த்திங்கன்னா வெங்காயம் 5 போட்டு ஆக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வரட்டும். இது கூட நம்ம 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளிக்குழம்புக்கெலாம் மல்லித்தலை தேவையில்லைங்க. வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா கூடவே புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. கொதி வந்தோடனே மீனை போட்டுடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் இது வந்து தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு கொதிக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வறுவலுக்கு வந்து நெத்திலி மீன் எடுத்துருக்கேன். நெத்திலி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். நீங்களாம் நெத்திலி மீன் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து 2 கிலோ மீன் எடுத்தேன். 2 கிலோ மீனை வாஷ் பண்ண 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த மீனை எனக்கு எடுக்கிறதுக்கே மீன் எடுத்து கழுவுறதுக்கே போதும் நான் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நல்லா 4 தடவை உப்பு நல்லா கழுவிட்டு 5 தடவை உப்பு போட்டு நல்லா தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வறுக்கிறதுக்கு, இந்த மீன் வந்து குழம்புக்கு.
வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் நல்லா நல்லா புரட்டி வச்சாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்ச மீனை வந்து அதுக்குள்ளே போட்டுடலாம். வந்து எல்லா மீனையும் போட்டுருங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மீன் வெந்துருச்சு. இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மீன் குழம்பு ரெடி.